கோவை அரசு மருத்துவமனைக்குள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் முகக்கவசம் அணியாவிட்டால் அனுமதி இல்லை என்று மருத்துவமனை முன்பு பாதுகாப்பு பணியில் உள்ள காவலர்கள் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுத்தனர். முகக்கவசம் அணிந்துவிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அப்படியே மாஸ்க் போட்டு வாங்க. மருத்துவமனை வளாகத்துக்குள்ள வர்றவங்க கட்டாயமா மாஸ்க் அணிவிக்கணும். அப்படியே மாஸ்க் போட்டு வாங்க. உறவினர்கள் கட்டாயமாக அட்டெண்டர் பாஸ் வாங்கி வைத்துக் கொள்ளவும். கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மீனவ கிராமம் அருகே கரை ஒதுங்கிய கண்டெய்னர் பொக்லைன் இயந்திரம் மூலம் கரைக்கு கொண்டுவரப்பட்டது. கேரள மாநில கடலில் வெளிநாட்டு சரக்கு கப்பல் ஒன்று கடந்த 24ஆம் தேதி கவிழ்ந்ததால் அதன் கண்டெய்னர் குளச்சல் துறைமுகம் அருகே உள்ள கோடிமுனை கடற்கரையில் கரை ஒதுங்கியது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். இதனையடுத்து சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் கண்டெய்னர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.